தக்காளி சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதுக்கு நல்ல பழமாக இருக்கிற தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். காயாக இருந்தால் டேஸ்ட் நல்லா இருக்காது. நான் நல்லா பழமாக இருக்க தக்காளி எடுத்துருக்கேன். இதை கட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ கட் பண்ண தக்காளியை ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ண தக்காளியை சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். மூணுலேருந்து 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். துளியோண்டு புளி சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்க கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியை தண்டோடு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். தக்காளியில் இருக்க தண்ணியே போதுமான அளவு. இப்போ அடுப்பில் பற்ற வச்சுக்கலாம். ஒரு வடை சட்டி வச்சு சட்டி நல்லா காயட்டும். காஞ்ச உடனேயும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்தா விழுதுல சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறணும். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. தக்காளியில் இருக்க தண்ணியே போதுமானதாக இருக்கும். நீங்கள் பழமான தக்காளி எடுத்துட்டிங்கன்னா அதுலேயே தண்ணி நிறையா இருந்திருக்கும். சட்னி இந்த மாதிரி கொதித்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரட்டும். ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் சட்னி நல்லா கொதிக்கட்டும். சட்னி இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு அதிகமாக புளிப்பு தெரிஞ்சால் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு போதுமான புளிப்பு இருந்தால் நம்ம அப்படியே விட்டுடலாம். சர்க்கரை சேர்க்குறனால புளிப்பும் இனிப்பும் சேர்ந்துருக்கும். சட்னிக்குரிய டேஸ்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.